இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான பாசத்துக்குரிய சக தோழர், உங்கள் பங்கு பணியாளர் சக அவர்களுக்கும் மருட் சகோதரிகளுக்கும் எளிமையான மக்களாகி உங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பள்ளி செலுத்தி ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாபேட்டையிலிருந்து புறப்பட்டு இந்த லூர்து நகருக்கு வரும் பொழுது என் உள்ளத்தில் ஓடிய ஒரே ஒரு சிந்தனை, பிரான்ஸ் நாட்டில் இருக்க லூர்து நகரை 3 முறை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த திருச்சி மறைமாவட்டத்தில் 22 வருஷம் சாமியாராக இருந்து 50 வயசுக்கு மேலான நான் ஒரு தடவையும் வந்ததில்லைங்கிறத நினச்சி வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். இந்த பங்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த பங்கு இவ்வளவோ தூரம் வளர்ந்து கொண்டிருப்பதற்கு உங்கள் பாசத்துக்குரிய பங்கு பணியாளர் காரணம். ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அது மிக நுணுக்கமாக செய்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா கொண்டாட்டங்களையும், பக்தி கொண்டாட்டங்களாகட்டும், சமூக கொண்டாட்டங்களாகட்டும், எல்லாத்தையுமே சிறப்பாக செய்து இப்படியும் ஒரு லூர்து அன்னைக்கான ஒரு பங்கு இந்த லூர்து நகரில் இருக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு படம் பிடித்து காட்டி கொண்டிருக்கிறவர் ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களை அழைத்து சொல்வதற்காக இந்த இறை நம்பிக்கையை இன்றைய நற்செய்தியில் கேட்டது மாதிரி உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த ஒரு பக்தி முயற்சியை நவநாள் கொண்டாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே உங்கள் பாசத்துக்குரிய தந்தையருக்கு கரவோசை எழுப்பி நல்லா நன்றி சொல்லுங்கள், பாராட்டுங்கள். ஏனென்றால் இது ஒரு சின்ன பங்கு தானே, நான் ஒரு சிறுவன் தானே என்று நினைக்கவில்லை. மாறாக நன்று நம்பிக்கைக்குரிய ஊழியனே, சின்ன விஷயத்தில் நீ கண்ணும் கருத்துமாக இருக்கிறாய், இன்னும் பெரியதை நீ பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதை உள்ளார உணர்ந்து ஒரு இறை அனுபவத்தை பெற்ற ஒரு பணியாளராக இந்த மந்தையை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆயனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே கொடுத்து வச்சவங்க நீங்கள். நான் லூர்து நகருக்கு போகும் பொழுது பார்த்த ஒரு விஷயம் என்னென்னாக்கா, மாதா காட்சி கொடுத்த அந்த பிரம்மாண்டமெல்லாம் இருந்தாலும் அதை கடந்து நிறையா நோயாளிகள் அங்கே வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த புனித நீரில் குளிச்சுட்டு அதை குடிச்சிட்டு போகணும்னு சொல்லி வரவங்க நல்ல நடவுடையாக இருக்கிறவங்களை காட்டிலும் நடக்க முடியாமல் படுத்திருக்கவங்கள தூக்கிட்டு வருவாங்க. உலக திருச்சபையில் இருக்கக்கூடிய நிறையா நோயாளிகள் அங்கே வந்து குவிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு இளைஞர்கள் நிறைய வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்களாக இருப்பாங்க. அவங்கள போய் குழிப்பாட்டுறதுக்கு, அவங்களுக்கு அந்த புனித நீர் கொடுத்து குடிக்க வைக்கிறதுக்கு. பிறகு ஜெபமாலை நடக்கும். அந்த ஜெபமாலையை பார்த்தோம்னாக்கா அந்த நோயாளிகளில் வண்டியில் உட்கார வச்சோ படுக்க வச்சோ தள்ளிட்டு வருவாங்க கோயில் வரைக்கும். ஏனென்றால் அந்த இடத்துக்கு வந்தால் சம்திங், ஏதோ ஒரு புதுமை நடக்குது அப்படிங்கிறதை, நிறைய காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து ஜனங்க உலகத்திலிருந்து வரக்கூடியது. எப்படி நமக்கு எளிமையான ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனித தலம் வேளாங்கண்ணி இருக்குது, பூண்டி மாதா இருக்குது, அதே மாதிரி அந்த ஈரோப்பாவில் இந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தாய் தான் இங்கேயும் கூடியிருக்கிறாங்க. உண்மையிலுமே நான் ஜெபமாலை நடக்கும்போது தான் வந்தேன். ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் அந்த தேர் தூக்கிட்டு இருந்தவங்கள சுற்றி தண்ணீர் ஊற்றி அப்படியே சாஷ்டாகமாக சில பேர் விழுந்து அந்த மண்ணில் தொட்டு கும்பிட்டதெல்லாம் பார்க்கும் பொழுது ஹவு சிம்பிள் யூ ஆர். உங்களுடைய எளிமையான அந்த விசுவாசத்தை நினைக்கும் பொழுது உண்மையிலுமே இன்னைக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. உங்களுடைய விசுவாசத்தை, இருக்கக்கூடிய விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துவதற்கு, அதிகமாக ஆண்டவருக்குள் கொண்டு வருவதற்கு இந்த நவநாள் கொண்டாட்டம், இந்த பக்தி முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு பல பேர் இருக்குது. வேளாங்கண்ணி மாதா இங்கே காட்சி கொடுத்தனால அந்த இடத்த வச்சு, லூர்து நகரில் லூர்து மாதா, போர்ச்சுகலில் பாத்திமா மாதா, சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னைக்காக நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாதா ஸ்கூல்ஸு, அவங்க பேரில் ஹாஸ்பிட்டல்ஸு நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தாய் துறவை இந்த அன்னைக்கு முக்கியம் கொடுக்கறது ஒரு புறம் இருக்கட்டும், ஈவன் அம்மா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆட்களுக்கு ஏதோ ஒரு வகையான பாசம் பொத்துக்கிட்டு வந்துடும். அது கவிஞர்களாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். குழந்தை அழுதுட்டுருக்கும், அம்மாவை பார்த்த உடனே எங்கேருந்து வருது அந்த சிரிப்புன்னு தெரியாது.
பல நாட்கள் வெளியூர்லேருந்து வந்த உடனே அந்த பிள்ளைங்களை அம்மா பார்த்தோடனே கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. ஈவன் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்ப பிறந்த வீட்டுக்கு வரும்பொழுது அம்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கே போகிற 5 நாளைக்கு முன்னாடியே அது பிள்ளை மேக்கப் பண்ணிட்டோம், பட்டிட்டிங்கிறலாம் பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன். அப்படி ஒரு மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே இருக்கிறது. அம்மாவை பிரியும் பொழுது அந்த கஷ்டம் அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படின் போது குழந்தைகளுக்கு இப்படி இருக்குன்னா அப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எனவே தான் அம்மா, இந்த அம்மா மட்டும் இல்லை, நம்ம விடுதலை நாயகி, உடன் உலக ரட்சகி, ஆரோக்கிய தாய் லூர்து அண்ணன் நம்ம மீது அவ்வளோ பாசம் கொண்டிருப்பாங்க. கவிஞன் சொல்லியிருப்பாங்க, நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திடுவாள், ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டாள், மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டே மேன்மையாய் நாம் வாழ வைத்திடுவாள். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொழல் மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை. அம்மாவை மறந்தினா நீ யார் இல்லை, மனுஷனே இல்லை. அம்மாவை குழந்தைங்களா, அம்மாவை கொஞ்சலாம், மம்மின்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம், என்ன செல்லோன்னு சொல்லலாம். அம்மாவை மட்டும் மதிக்கலைன்னா நீ யாரும் இல்லை. சத்தமா சொல்லு, மனுஷனான அம்மானாக்கா சும்மா கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து உனக்காக உழைச்சி 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 ஓடா போகிறவங்க. அடுப்பு ஊதி அவ்வளோ புகையிலையும் என் புள்ள சாப்பிடணும்னு நீ என்ன கேட்டாலும் செஞ்சு தரக்கூடியவள் தான் தாய். அதை வளர்த்து ஆளாக்கி ஒரு இடத்துல சேர்க்குற வரைக்கும் அப்பாவுக்கு அதிகமாக எண்ணம் கொண்டிருக்கவள் தாய் தான். எனவே தான் எல்லா கவிஞர்களையும் அன்னைக்கு அவ்வளோ கவிதை எழுதுவாங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை, தாயை ஒரு பொழுதும் நம்ம மறக்கக்கூடாது, அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்றெல்லாம் பாடுவாங்க. எனவே புனிதர்கள் கூட அன்னை மரியாதை குறித்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அன்னை பற்றி சொன்ன அகுஸ்தினுடைய வசனம். இன்னைக்கு ஒரு நாக்கு இருந்தாலே உலகத்தை என்ன செஞ்சிடலாம், புரட்டி போட்டுடலாம். 10 பேரை பல விதமாக பேசலாம், என்ன வேணால் செய்யலாம், நாக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தவனை கொல்லலாம். ஆனால் அகுஸ்தினார் சொல்கிறாரு, எனக்கு உடம்பெல்லாம் நாவாக இருந்தாலும், எப்படி சொல்கிறாரு, எனக்கு உடம்பெல்லாம் நாவாக இருந்தாலும் இந்த அன்னையை புகழ்கிறதுக்கு பத்தாதுங்கிறார். உடம்பெல்லாம் நாவாக இருந்தாலும் இந்த அன்னையை புகழ்வதற்கு பத்தாது, அவ்வளோ புகழலாம் அப்படின்னு சொல்கிறார். எனவே இப்படி தாய் திருவை இந்த அன்னைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த லூர்து நகர் பங்கு எதுக்காக இந்த அன்னைக்கு இப்படி ஒரு நவநாள், ஒரு பூசை வச்சுட்டு போகலாம்ல சனிக்கிழமை அவங்க பங்கு பாதர், எதுக்கு இப்படி ஒரு நவநாள் ஜெபம் அர்ப்பணம் இப்படி நிறைய எழுதி? பிகாஸ் இந்த அன்னையினுடைய மகிமையை உணர்ந்தவர்களால் மட்டுமே தான் இதெல்லாம் செய்ய முடியும். நான் குழந்தை மாதாக்கு நவநாள் கத்தீட்ரலையும் வச்சேன், இங்கே வச்சேன். என்னை சில பேர் பைத்தியக்காரன் கூட சொன்னாங்க, என் மாதாவை குழந்தையாக்கிட்டு கொண்டாடணுமான்னு. குழந்தையிலேருந்து அந்த தாயை எப்பொழுதுமே நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அம்மா கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய மகிழ்ச்சிக்காக, என்னுடைய சந்தோஷத்துக்காக தவம் கடந்து ஒரு பெத்த பிள்ளைய அது குழந்தை பருவத்திலிருந்து கொண்டாடுறதுக்கு என்ன குறைச்சல்? அதுக்கு நவநாள் எடுத்த என்ன தப்பு? அதனால் ஐ டோன்ட் பாதர். இந்த விமர்சனத்துக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கு எங்கே இருந்தாலும் முக்கியத்துவம். அம்மாப்பேட்டையிலையும் சனிக்கிழமை எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. மெழுகுதிரி ஏந்தி குழந்தை ஏந்தி பெரிய வரைக்கும் ஜோமாலை ஏந்திக்கிட்டு வாழ்க 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 மரியனா அத்தனை குழந்தையும் கையை தூக்கிக்கிட்டு ஆர்ப்பரிச்சு சந்தோஷமா. இதெல்லாம் எங்கேருந்து? இந்த அன்னை ஒத்த வார்த்தை சொன்னது தான். என்ன சொன்னாங்க? ஆகட்டும் ஆகட்டும். இந்த ஒரு வார்த்தை, நீதான் இந்த உலகத்தில் உலக ரட்சகரை கொண்டு வரணும், என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு ஏஞ்சல் சொல்லும் பொழுது கபிரியேல் சொன்னது எப்படி ஆகும், சாத்தியப்படுமா? நான் கன்னி ஆயிட்டு, நான் சூசைக்கு மனம் முடிக்க போகிறவளாயிட்டேன். கடவுளுடைய திட்டம். தூயாவி உன் வயிற்றில் வந்து உட்கார்றாரு. டோன்ட் வரி, நாங்கள் பார்த்துக்குறோம், நான் பார்த்துக்குறோம். தயங்கி அந்த தாய்க்கு எப்படித்தான் தைரியம் வந்ததுன்னு தெரியல. ஏன்னா பெண்கள் இழிவாக நடத்திய ஒரு உலகத்தில் இப்போவே எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. ஒரு 4 பேர் நல்ல பெண்கள் வித்தியாசமாக செஞ்சாக்கா இந்த ஆண் ஆதிக்கம் ஏற்றுக்காது. அப்போது ரொம்பவே இருந்துச்சு.
ஒரு யூதன் ஜெபிப்பான், என்ன பெண்ணாவும் நாயாவும் படைக்காததுக்கு நன்றின்னு சொல்லுவானா. நாய்க்கு ஈட பெண்ணை நினைச்ச காலத்துல சமூக புரட்சி, ஒரு அன்னை மரியாள் ஆகட்டும்னு சொல்லி ஆண்டவரை பெத்து கொடுக்க வரும் பொழுது நிச்சயமா ஏசுவாங்க, பேசுவாங்க. She never ever bothered. கவலைப்படல, ஆகட்டும். ஏன்? இந்த உலகம் சந்தோஷமா இருக்க போகுது, அதுக்கு ஏன் சந்தோஷம் போனாலும் கவலை இல்லை. இங்க தாங்க பியூட்டியே. இது ஒவ்வொருத்தவங்களும் நீங்களும் நானும் நினைச்சோம்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க வாழ்ற ஊரு நல்லா இருக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும். இந்த நாடு நல்லா இருக்கும். அடுத்தவனுடைய சந்தோஷத்துக்காக என்ன நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு நினைக்கும் பொழுது, இன்னைக்கு தாய் திருச்சபை கொண்டாடக்கூடிய புனித லாரன்ஸ், அவர் திருத்தொண்டர், சாமியாரை கூட ஆகலை. 7 திருத்தொண்டர் ஒருத்தராக இருந்தவர்கிட்ட வலேரிங்கிற அந்த அரசன் என்ன பண்றான், திருச்சபையுடைய சொத்தெல்லாம் அபகரிக்க வரான். கேள்விப்பட்டு அப்போ திருத்தொண்டர்கள் தான் சொத்தெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சொத்தெல்லாம் ஏழைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவன் அடித்து உதச்சி அந்த சொத்தெல்லாம் அபகரிக்க வரும் பொழுது சொன்ன வார்த்தை, எங்கே உன்னுடைய சொத்தெல்லாம்? எல்லாம் அந்த மக்களையும் காமிக்கிறது, ஏழை மக்கள், இவங்க தான் என் திருச்சபையின் சொத்து, நீங்கள் தான் திருச்சபையின் சொத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை கொண்டு போய் அவ்வளோ சித்திரவதை பண்ணி நல்ல தோசை கல் மாதிரி பெரிய இரும்பு சட்டியை வச்சு அவரை வறுத்து எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஒரு சைடு நான் வெந்துட்டேன்டா, இன்னொரு சைடு திருப்பி போடு அப்படிங்கிறார். எவ்வளோ துணிச்சல் வேணும் இந்த மனுஷனுக்கு. எங்கேருந்து வந்தது இந்த துணிச்சல்? திருப்பி போடுன்னு சொல்கிற அளவுக்கு வருதுன்னா எங்கேருந்து வருது? அன்னை மரியாள் யோசித்து பார்த்துருப்பார் ஒரு கணம். அந்த காலத்தில் இந்த மக்களுடைய சந்தோஷத்துக்காக ஆகட்டும் சொன்ன அவளை போல அவள் மகனை நம்பி நான் ஒரு திருத்தொண்டராக இருக்கிறேன். அப்ப அந்த இயேசுடைய பார்வையும் இயேசுடைய இதயமும் இயேசுடைய கையும் காலும் எனக்கு இருக்க வேண்டாமா? விட்டுக்கொடு தைரியம்னு சொல்லி அவரும் ஆகட்டும் சொல்லி என்னை புரட்டி போடுறான்றவர் இன்னைக்கு திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. எனவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தன்னுடைய வயத்தில் சுமந்தவள், கருவறையில் சுமந்தவள் கல்வாரி வரைக்கும் நிற்கிறாள். அங்கதான் மாதாவுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு கூட நம்ம அம்மாக்கள் சிலங்க என்ன சொல்லுவாங்க, டேய் இருக்கிற இடம் தெரியாம பார்த்து இருந்துக்கடா, ஊர் மோசமானதுரா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் பாருங்கள, அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி இழுத்துக்கிட்டு போகும் பொழுது தைரியமா கூடவே போகிறாங்க. அந்த கல்வாரியில் கூட என் மகன் சோதிக்கப்படக்கூடாது, மகனை சிலுவை விட்டு இறங்கி வான்னு ஒரு வார்த்தை சொல்லல. அந்த கல்வாரி எனக்கு அப்பதான் காலம் வரும், நேரம் வரும்னு சொன்னாரு. அந்த நேரம் வர வரைக்கும் இவரை புஷ் பண்ணணுங்கிறது அந்த அன்னை உணர்ந்திருந்தாள். ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுவை எப்பெல்லாம் போஜன பிரியன்னு சொன்னாங்களோ, இயேசுவை எப்பெல்லாம் இவர் பெருந்தினிக்காரன்னு சொன்னாங்களோ, இவர் பாவிகளோடு உணவருந்துகிறார் என்று சொன்னார்களோ, அப்போதெல்லாம் நினைச்சிருந்தா வேணாண்டா, இது உலகமா, இது நன்றி கெட்ட உலகம், வாடா வீட்டுக்கு இயேசு சொல்லி இருக்கலாம். பட் she never told. சொல்லல, உற்சாகப்படுத்த தான் போனாங்க. உன் தாயும் சகோதர சகோதரி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, போயிட்டு தைரியமா செய்டா, நல்லா செஞ்சுட்டு இருக்க, இதை விட செய்ய, எத்தனை சிலுவை சாவந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லதான் போயிருப்பாங்க. such a powerful lady. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எங்கெங்கேயோ காட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களை என்னை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு. நான் உண்மையிலே வேளாங்கண்ணிக்கு ஒரு 7 ஆண்டு காலம் நடந்து போனேன். 7 ஆண்டு காலம் தொரசாம்பரத்துலேருந்து ஆரம்பித்து நான் நடந்த பொழுது ஒரு முஸ்லீம் சகோதரி, கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு 6-7 மாதம் இருக்கும், நிறைமாத கர்ப்பிணி, தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலேருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்கள முதல் சந்திக்கிறேன். அவங்க நடக்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக அவங்களுடைய பேசிக்கிட்டே நான் போனேன் வேளாங்கண்ணி வரைக்கும். ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம், வலு, வயத்தில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு யாரும் இல்லாமல் துணைக்கு அந்த ரோட்டில் நடந்து வராங்க. வெயில் மழை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு சொன்ன வார்த்தை, இந்த உலகம் என்னை அசிங்கப்படுத்துச்சு, ஆனால் இந்த மாதா என்னை தூக்கி விட்டாங்க. இந்த உலகம் என்னை அசிங்கப்படுத்துச்சு புள்ள இல்லைன்னு, ஆனால் இந்த மாதா எனக்கு புள்ள கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதாவுக்காக நான் என் பிள்ளையை கொடுக்க கூட தயாராக இருக்கிறேன். போகிற வழியில் எது நடந்தாலும் பரவாயில்ல. சிம்பிள் ஃபைத். ஒரு முஸ்லீம் சகோதரிகிட்ட இன்னைக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எவ்வளோ பேர் இந்த அன்னையின் வழியாக நம்பிக்கை பெறுகிறார். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவர்கள் இந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு அழகான நற்செய்தி. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் தான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், என்னிடத்துல கொண்டு வாருங்கள். இன்னைக்கு உங்கள் பங்கு சம்பவங்கள் எல்லாம்
கொண்டு வந்திருக்கிறார். ரியலி உங்களுக்கு நான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை, உங்களோட நம்பிக்கை நான் பார்த்து வியந்து போனேன்னு தான் சொன்னேன். இந்த வீதியில் வரும்பொழுது அந்த கரடு முரடான பாதையில் தண்ணி ஊற்றி தரையில் சாஸ்திரமாக விழுந்து கொடுத்துக்கிறோம்னாக்கா எங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் தான் நீங்கள் அப்படி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி பல நேரங்களில் பல குடும்பங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சிதைஞ்சு போகிறாங்க. மாதா வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையற்ற தலைமுறையினர் எங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தையை மாதா பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், நீ புரிஞ்சுக்காதனால தானே சபையில் போய் நிற்கிற. அதுக்கப்புறம் எதுக்கு அம்மா எனக்கு தாய் வேண்டாம் மாதா சுருவத்தை. நேற்று ஒரு வீட்டுக்கு போனாங்க, மதியானம் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அம்மாப்பேட்டையில். சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு வேளாங்கண்ணி மாதா சுருவம் தான், இவ்வளோ குட்டி சுருவம் தான் இருந்தது. அந்த அம்மா வந்து நார்த்து சைடு ஷில்லாங்கோ ஏதோ அங்கிட்டு ஒரு மிலிட்ரிக்காரு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறார். அப்போ அந்த சுருவத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனே அந்த அம்மா சொன்னிச்சு, இந்த சுருவம் நான் ஆடு மேய்க்க போனேன், ஆடு மேய்க்க போகும்பொழுது தலை ஒரு சைடு கிடந்துச்சு, முண்டை ஒரு சைடு கிடந்துச்சு, எனக்கு ஐயோ பக்குன்னு ஆயிடுச்சு, அதை ரெண்டையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சேன். வீட்டில் வச்சு என் மகை பார்த்துட்டு, அம்மா என்னம்மா வேளாங்கண்ணி மதம் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குயிஃபிக்க வாங்கி ஒட்ட வச்சாங்க. ஒட்ட வச்சோன்னே என் பிள்ளையே அழகாக பெயிண்ட் அடிச்சிச்சு. பெயிண்ட் அடித்து பார்த்தாக்கா வித்தியாசமாக இருக்குது இந்த சுருவம். சொல்லும் பொழுது பார்த்தா அந்த அம்மா முகத்தில் 1000 வாட்ஸ் லைட் இல்லை, 10,000 வாட்ஸ் லைட் அடிக்குது முகத்தில். அந்த அம்மா முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்லுது. ஒட்டஞ்சு கிடந்த இந்த சுருவத்தை எடுத்து ஒட்ட வச்சு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன், எங்கள் குடும்பம் இன்றைக்கி அழகாக வீடெலாம் கட்டி இன்றைக்கி நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வயிறார சோறு போட்டாங்க எனக்கு நேற்று மதியானம். ஐ தேங்க்டு தெம். எனவே சின்ன சின்ன ஃபெய்த் இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியில் நிறையவே இருக்குது. ஆனால் அதை ஆழப்படுத்தணுங்கிற ஒரு அழகான விஷயத்தை இன்றைக்கி லூர்து நகர் பங்கு கையெடுத்திருக்குது. உங்களை மனசார வாழ்த்துக்கிறேன். இதை ஆரம்பித்து விட்டுறக்கூடாது. இந்த சாமியார் இருந்தார் செஞ்சோம், அடுத்த சாமியார் வருவார் செய்வாரா? நீங்கள் உங்கள் கையில் இருக்குது. இந்த விசுவாசத்தை அடுத்த தலைமுறை உங்களை நம்பி உட்காந்துருக்காங்க முன்னாடி. அடுத்த தலைமுறை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து சொல்லணும். நான் 4 ஏக்கர் சொத்து கொடுத்தேன், 2 வீடு கொடுத்தேன், ஒரு பைக்கு வாங்கி கொடுத்தேன், வாங்கிக்குவான் அவன், வாங்கிக்குவான் உங்களோட பியூட்டியாக அவன் படித்து வாங்கிக்குவான். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் உங்களோட திறமைசாலி, வீட்டில் உட்காந்து ஆன்லைன்லேயே சம்பாதிச்சிருவாங்க. அழியிறவங்க இருக்கிறான், ஆன்லைனில் கம்மி விளாண்டு சாவரவனு இருக்கிறான், பப்ஜி விளாண்டு சாவரவனு இருக்கிறான், அதே நேரத்தில் விளையாண்டு பொழைச்சிக்கிறவனு இருக்கிறான், ஆன்லைனில் இன்றைக்கி சம்பாதிக்கிறவன் இருக்கிறான். நீ கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் தலைமுறைக்கு இந்த மாதிரியான பக்தி முயற்சிகளில் பங்குகளை நடத்தும் பொழுது அந்த நம்பிக்கையை ஊட்டிட்டு சொல்லுங்கள். ரிலே மாதிரி ஓடி அடுத்தவங்களை கொடுத்துட்டு போகும்போது அவன் அடுத்து கொடுத்துட்டு போவோம். அதுதான் அந்த ஊருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. எனவே இந்த அன்னை மரியாளுக்கு இந்த சமூகம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொண்டாட்டத்தில் நானும் எங்கள் உறவுகளெல்லாம் வந்து ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தாய்க்குரிய அந்த வீரியம், விவேகம், விசுவாசம், நம்பிக்கை இன்னும் அளவுக்கு அதிகமாக இருந்து இந்த பங்கு மேன்மேலும் வளர உயர எல்லா வகையிலும் பொருளாதார ஆன்மீக ரீதியில் இன்னும் எல்லா வகையிலும் வளர மனசார ஜெபிக்கிறோம். உங்களுக்காக உங்கள் பங்கு தந்தைக்காகவும் நல்லா இருங்க. கடவுள் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.